கேபின் மீன் குழம்பு எப்படி காய்ச்சிங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி வானல் எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு 4 பீஸ் அஞ்சு மிளகா 2 மூடி தேங்காய் மிளகு சீரகம் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சு வச்ச மிளகாய் தூள் வீட்டுல அரைக்கிற மிளகாய் தூள் தான் போடுறது. மல்லி வீட்டுல அரைக்கிற மல்லி தான் வறுத்த மல்லி போட்டு புளி மீன் குழம்பு வந்து திருப்பி புளி மட்டும் தான் மெயினாங்க போட்டு நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் ஆற வச்சிருவோம். அப்புறம் எடுத்து அரைச்சிருவோம். அரைச்சி அடுப்புல வந்து குண்டா வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி வடகம் போடுவோம். மீன் குழம்புக்கு வந்து வடகம் போடும் நல்லா இருக்கும். வடகம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வெந்தி வந்து வடகத்துல இருக்கும் போட்டுங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா வதக்கிட்டு லைட்டா பூண்டு சேர்த்திப்பேன் எண்ணெயிலேயே. ஏன்னா கூட்டு வதக்கும் போது போட மாட்டோம், எண்ணெயில போடுவோம். அந்த பூண்டு வந்து வதக்கிட்டு அரைச்சு வச்ச கூட்டு வந்து அதுலயே கொட்டிட்டு வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றுவோம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாம ரொம்ப கெட்டியா இல்லாம மிதமா வச்சுட்டு ஒரு 4 கொதி ஒரு லைட்டா கொதி வந்த பின்னாடி மீன் போடுவோம். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து கேபிஎன் மீன் கடை. வாங்க, மீன் குழம்பு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, சிக்கன் பிரியாணி, குழிப்பணியாரம் அனைத்தும் இருக்கு. ஃபேமிலியோட வரலாம், பேசலாம் வரலாம். ஆர்டர் பேரு சமைக்கிறோம். அங்க டைம் சாப்பிட்டு பார்த்து லொகேஷன் வந்து கேஆர்பி டேம் மேல கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் மேல இருந்து 1 கிலோமீட்டர் கேபிஎன் மீன் கடை போட்டீங்கன்னா கூகுள்ல வந்துடும்.